88,00,000 பிறவிங்க. அதில் லாஸ்ட் பிறவி மீன் மட்டும் 17,00,000. கரப்பாம்பூச்சி, பல்லி, தேளு, எந்த லாங்குவேஜ் பேசினாலும் எனக்கு புரியும். எல்லாருமே ஆச்சு. இப்போ ஜெர்மனில் ஷூட்டிங் போகிறோம், ஜெர்மனில் அவங்க ஜெர்மன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, எனக்கு புரியுது. அகத்தியர் படித்தாரா, போகர் படித்தாரா, தேரையர் படித்தாரா? யாருமே படிக்கல. தண்ணிக்கு வந்து நீட்டுறாரு, தண்ணிக்குள்ளே டப்புன்னு குதிக்குது. அதனால தான் இவர் பேர் தேரையர்னு அகத்தியர். நான் வந்து 200 வயசு வரைக்கும் இருப்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிண்டலே பண்ண மேடையிலே கிண்டல் பண்ணார். 200 வயசு நான் கிளம்ப நிறையா ஸ்டூடெண்ட் அவர். ஒரு 1.5 வருஷம் எனக்கு சாப்பாட்டில் விஷம் எல்லாம் முடிவுல விற்கான்னு கேட்பாங்க. நிறைய எழுத்துலாம் பார்த்துருக்காங்க. இன்டர்வியூ வரவங்களும் எழுத்து பார்த்துருக்காங்க. ஹீரோயின் பெரிய படித்தவங்க அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியுதா? யாரோ இளைஞர்களுக்கு வணக்கம். சினிமாவில் ஒரு ஸ்டென்ட் மாஸ்டரா கிட்டத்தட்ட 2000 படங்களுக்கு மேல பண்ணிட்டு ஒரு நடிகரா, இயக்குனரா பல்வேறு அவரோட திறமைகளை, பல்வேறு முகங்களை காமிச்சு ஒரு உச்ச நிலையில இருக்கிற ஒருத்தர். இவருக்கு இன்னொரு முகமும் இருக்குங்க, அதாவது ஒரு ஆன்மீக முகம். அவரோட ஆன்மீக பயணம் தொடர்பா பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் வேற யாரும் கிடையாது, ஜாக்குவார் தங்கம் சார். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பார்த்தாவே தெரியுது, சூப்பரா இருக்கீங்க. சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம கூட உலகத்துல நம்ம கூட வாழ்ந்தவர்கள்லாம் சித்தநிலை அடைஞ்சு சித்தர்கள்லாம் மாறி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல சார் அனுபவிக்கிறதுக்கு இன்ப துன்பங்கள் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள், நல்ல இன்பங்கள் நிறைய இருக்கு. இப்போ பணம் சம்பாதிக்கிறான், பெரிய ப்ரொடியூசராக இருக்கான்னா அவன் அனுபவிக்க வேண்டிய விஷயம் அவன் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே விட்டுட்டு அதெல்லாம் திறந்துட்டு அந்த ஒரு சித்த நிலையை நோக்கி போறாங்க. ஸோ அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேரின்பம். இந்த நீங்கள் இன்பம் சொன்னீங்கல்ல, இது பேரின்பம். இன்பம் வந்து இப்போ ஒரு 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 குடும்ப வாழ்க்கையில் ஒரு உடலுறவு பண்ணால் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு இன்பம். அப்புறம் வந்து நீங்கள் பணம் நிறைய சம்பாதிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு நாள் சந்தோஷமா, ஐயோ இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இன்பம் பேரின்பம். அது இல்லாமல் நமக்கு வந்து இப்போ நம்ம எத்தனாவது பிறவி? 88,00,000 பிறவிங்க. அதில் லாஸ்ட் பிறவி மனித பிறவி. இறுதி பிறவி தான் மனித பிறவி. மனித பிறவி, அதாவது மீன் மட்டும் 17,00,000. கரப்பாம்பூச்சி, பல்லி, தேளு, பாம்பு, வண்டு, புழு, தேனி, இது மாதிரி இதில் மொத்தம் 88,00,000 பிறவிங்க. லாஸ்ட் பிறவி மனித பிறவி. இது வரைக்கும் பாவம் செஞ்சவங்க திருப்பி அப்படியே முதல்ல இருந்து புழுவாவோ பன்னியாவோ வருவாங்க. புண்ணியம் செஞ்சவங்க சித்தராயிடுவாங்க. அதனால தான் நமக்கு அறிவு வந்து 10 அறிவு கொடுத்துருக்காங்க. 10 அறிவு வந்து நம்ம பண்ணுறோமானா பண்ணல, 5 அறிவு பண்ணுற மாதிரி தெரியல, 6 அறிவு கூட யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. 10 அறிவு வந்து பண்ணும்போது நமக்கு வந்து நிறையா நம்மளை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓப்பன் பண்ணி விடும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த இதை கற்றுக்கிட்டாக்க நமக்கு எல்லா விஷயமும் நம்ம ஈஸியாக நமக்கு வந்து தெரிய வரும். தெரியுது, எனக்கு அது மாதிரி நிறையா விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். ஏன்னா படிக்காதனா எந்த லாங்குவேஜ் பேசினாலும் எனக்கு புரியும். எல்லாருமே ஆச்சு. இப்போ ஜெர்மனில் ஷூட்டிங் போகிறோம், ஜெர்மனில் அவங்க ஜெர்மன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, எனக்கு புரியுது. என் கூட இருக்கிற ஹீரோயினி பெரிய படித்தவங்க, அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. அப்படின்னா எனக்கு இவர் கற்றுக் கொடுக்குறது தான். எது இருந்தாலும் படிச்சிருவேன். கரெக்ஷன் சொல்லுவேன். நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிருப்பாங்க ஆஃபீஸில், கரெக்ஷன் சொல்லுவேன். கேட்பாங்க, நீ படிக்கல, நீ போய் சொல்கிறீங்கம்பாங்க. இல்லைம்மா உண்மையில படிக்கல, ஆனால் கரெக்ஷன் சொல்லுவேன் நான். அது ஏன்னா அவங்க வந்து நமக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இப்போ என்ன, அகத்தியர் படித்தாரா, போகர் படித்தாரா, தேரையர் படித்தாரா? யாருமே படிக்கல. ஆக்சுவலாக ஸ்கால்பை ஓப்பன் பண்ணி முதல்ல ஆப்ரேஷன் பண்ணவரே தேரையர் தானே. தேரையர் அகத்தியர். தேரையர் தானே உள்ள இருந்த தேரையை வெளில எடுத்தது. இல்லை, அகத்தியர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி தேரை இருக்குது தலைக்குள்ளே, அந்த அந்த அரசருக்கு தேரை இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு இவர் யோசனை பண்ணுறதுல தேரையர் என்ன பண்ணுறாரு, தண்ணி கொண்டு வந்து நீட்டுறாரு, தண்ணிக்குள்ளே டப்புன்னு குதிக்குது. அதனால தான் இவர் பேர் தேரையர்னு அகத்தியர் வச்சார். ஆக்சுவலாக அவர் பேர் வேறு, தேரையர்னு வச்சார். தேரையர் வந்து மருத்துவத்தில் பெரிய ஆள். ஏன்னா அகத்தியருக்கே வந்து கண் பார்வை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. உடனே இது மாதிரி தேரையர் கூட சொல்லி தேரையர் வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க. அவர் முடிகள்லாம் வளர்த்து போயிட்டார். ஆனால் தேரையர் வந்து மருத்துவத்தில் மிகப்பெரிய சித்தர் தேரையர். அவர் வந்து கண்ணுக்கு ஒரு ஒரு மூலிகை வந்து கண் அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சான். இப்போ நான் கூட இந்த தலைவலிக்கெல்லாம் சில பொடி கண்ணில் வைப்பேன். தலைவலி அதோட சுத்தமாக போயிடும், கண் பளிச்சுன்னு தெரியும். இப்போ எனக்கு வந்து 65 வயசில் எனக்கு கண் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. எடிட்டிங் பண்ணும்போது பிளர்ராக தெரிஞ்சு போச்சு. எடிட்டிங் பண்ணோம்ல வாட்ச் டைம் பார்க்க முடியாது, செல்ஃபோன் பார்க்க முடியாது. நானாக பார்த்து என் கண்ணை சரி பண்ணிட்டேன்.
ஹாஸ்பிட்டல் எனக்கு போய் சித்தர் வைத்தியங்கள் ஆ பார்க்கறத விட உங்கள நீங்களே சரி பண்ணிக்கிறது தான் அதிகம். அவ்வளோதான். நீங்களும் பண்ணிக்கலாம். நான் இல்ல, நீங்களே வந்து அந்த வழிபாட்டுல உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க சின்முத்திரையில 10 மாசத்துல உட்காந்துட்டீங்கனாலே உங்களுக்கு நெறைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். 1 வருஷம் யோகாசனம் பண்றதுக்குள்ள நெறைய விஷயங்கள் தெரியும். 12 வருஷம் யோகாசனம் பண்ணா உங்கள நீங்க அறிஞ்சுக்கலாம். 12 வருஷத்துக்கு மேல பண்ணா உங்களுக்கு எதிர்த்தாப்புல யார் இருக்காங்களோ அவங்கள அறிஞ்சுக்கலாம். இது மாரி எல்லா விஷயங்களும் வந்து யோகாசனத்துல அவ்வளோ பெரிய கலையா வந்து நம்ம மாபெரும் சித்தர்கள் எழுதி கண்டிப்பா. வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சித்தர் வழிபாட்டிலும் இருக்கீங்க. தியானங்களும் பண்றீங்க. நீங்க அடுத்து எத நோக்கி பயணிக்கிறீங்க? எந்த நிலைய அடையணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்து 200 வயசு வரைக்கும் இருப்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். இதில கேஎஸ் ரவிக்குமார் கிண்டலே பண்ணாரு. மேடையிலே கிண்டல் பண்ணாரு. இப்போ ஒரு பெரிய மீட்டிங்கில நான் வந்து ஒரு கிக் ஒண்ணு அடிச்சேன். மேடையிலே கிக் அடிச்சேன். அவர் உடனே வந்து சொன்னாரு, "நீ இருப்பா 200 வயசு வரைக்கும்." நான் கிழவன் என் ஸ்டூடண்ட் அவரு. "நான் கிழவனாயிட்டா நீ எப்படி இருக்கான் பாரு" அப்படின்னாரு. நம்ம மூளைகிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அது கேட்கும். இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்கலனா கூட அந்த குழந்தைக்கு வந்து மூளையில வந்து ம். படிக்க சொல்லணும். மூளை வந்து ஏத்துக்கும். ஏத்துக்கிடுச்சுன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சுருவோம். அது மாரி வந்து நான் வந்து சொல்றேன். 200 வயசு வரைக்கும் கேட்பேன். ஏன் 200 வயசு வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு நான் கேட்டா, நான் மருத்துவத்த பத்தி நெறையா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்போ நெறையா ஜுரத்தோட வராங்கன்னா, நான் ஒரே ஒரு பொடி தான் தருவேன். அது வந்து ஜுரம் சரியாயிடும். நீங்க பார்த்துருப்பீங்க. முதுகு வலி வந்து நெறைய பேருக்கு சரியா இருந்துச்சு. வலி வந்து ஒரு துண்ட வச்சு சொன்னேன். இன்னைக்கு நெறைய பேருக்கு முதுகுவலியே கிடையாது. என்ன டாக்டர்லாம் கூட சத்தம் போட்டாங்க. நாங்க ரூ. 2000 வாங்குனீங்கன்னா ஒரு ரூ. 5 துண்ட வாங்கி சரி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு சித்தர்கள் சொன்னது தான். நானா படிச்சிருக்கேனா ஒண்ணும் கிடையாது. எனக்கு L1, L2, L4 அடிபட்டு உடைஞ்சு போச்சு. ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு சித்தர்கள் சொன்னாங்க, இந்த மாரி பண்ணு. நேரா தத்ரூபமா இப்படின்னு சொல்றாங்க. ஒரு துண்ட வச்சு இது மாரி பண்ணுன்னு பண்ணா அன்னைக்கே சரியா போச்சு. இன்னைக்கு வரைக்கும் இல்ல 20 வருஷம் ஆப்பரேஷன்லாம் ஆச்சு. பண்ணல. பண்ணல. அது மாரி முட்டி எனக்கு வந்து உடைஞ்சு போச்சு. முட்டிக்கு நான் ஒண்ணும் பண்ணல. அவரு சொன்ன மருந்து போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இது மாரி நெறைய விஷயங்கள் நெறைய பேருக்கு நான் சரி பண்ணிருக்கேன். இப்போ கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட 33,000 பேர சரி பண்ணேன். வெறும் ரூ. 100ல. நான் மருந்து குடுக்கல. உங்க வீட்ல இருக்கிறத நீங்களே எடுத்து சரி பண்ணணும். அப்படியே சரியாயிருச்சு. அப்போ வந்து ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. இல்லாமலாம் நடக்காதுல்ல சார். கண்டிப்பா. இப்போ அன்னைக்கு எங்க எங்க என்ன வந்து பேட்டி எடுக்க வராங்க. ஒரு பெரிய யூடியூப் சேனலு. அவருக்கு வந்து தலைவலி கிட்டத்தட்ட ரொம்ப காலமா இருக்காம். அவரு வந்து என்ன பண்றதுன்னு கேட்கறாரு. சரி நான் உடனே உட்காருங்க அப்படின்னு நான் சொல்றேன். வீடியோ லைவாவே எடுக்குறாங்க. அவரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு தலைவலி இல்லங்கிறாரு. ஒரு பொண்ணு என்ன பேட்டி எடுக்குறதுக்கு நிக்கும்போது கீழ பொத்துன்னு விழுது. என்னம்மா அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இது பிரச்சனைங்க. அத நான் வந்து சரி பண்ணி விடுறேன். நான் வைத்தியரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு அவர் சொல்றாரு, நான் பண்றேன் அவ்வளோதான். அது கூட நான் பண்ண மாட்டேன். அவங்க வீட்ல இருக்கிறத எடுத்து அவங்களே பண்ணிக்க சொல்லுவேன். நான் பண்ணா தப்பா அவங்க வீட்ல இருக்கிறது, உங்க வீட்ல இது இருக்குமா? அது பண்ணுங்கன்னு. ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவரு ஃபோன் பண்றாரு. அவர் பேரு வந்து பிரபாகரன். நேத்து கூட பண்ணாரு. என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ரோட்ல நடந்துகிட்டு இருந்தாங்க, பொத்துன்னு விழுந்துருவாங்களாம். சமையல் வடிச்சுக்கிட்டு இருப்பான், பொத்துன்னு அப்படியே விழுந்துருவாங்க. ஒண்ணுமே இருக்காதாம். ஊசி போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்களாம். வேற பேசுறதெல்லாம் முடியாதாம். என்னோட யூடியூப்லாம் பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாரு. சார் நானும் சித்தர் வழிபாட்டுல இருக்கேன். ஆனா இருந்தாலும் இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல சார் சொல்லுங்க அப்படின்னாரு. இப்போ இந்த இப்ப நீங்க பேசிட்டு இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தஞ்சாவூர்ல இருக்காங்க. நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆனா இப்போ அவங்க அதே மாரி தான் சார் சோபால உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க. அதான் ஒண்ணுமே இதுக்கு உட்காந்துருக்கேன். நான் உங்க வீட்ல இந்த பொருள் இருக்கும். எல்லா வீட்லயும் இருக்கும். அத எடுத்துங்க. எடுத்து ஒரு இது ஒரு இது பண்ண சொல்றேன் அவர்ட்ட. பண்ணிட்டு 10 நிமிஷத்துல என்ன கூப்பிடுங்கங்கிறேன். கரெக்ட்டா 10 நிமிஷத்துல என்ன கூப்பிட்டாரு. சரியாயிட்டாங்க. ஒரு பைசா செலவு இல்லாம வீட்ல இருக்க பொருளு. இன்னைக்கு வரைக்கும் வரல. நான் சொல்லி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. ஃபேமிலியோட என்ட்ட வந்து சிங்கப்பூர்ல வந்தாங்க. வந்து என்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அது நான் இல்ல. சித்தர கும்பிடுங்க அப்டின்னேன். இன்னைக்கு அவங்க கும்பிட்டு நல்லா இருக்காங்க. இது மாரி சில விஷயங்கள் அ மார்பகத்துல ஒரு அம்மாவுக்கு கேன்சர் கட்டி சார். எலுமிச்சம்பழம் அளவுக்கு இவ்வளோ பெருசு இருக்கு. எனக்கு சித்தர் சொல்றாரு ஒத்தறதுக்கு ஒரு 3 இலை சொல்றாரு. இலைய வச்சு பண்ணேன். அவங்க அழுது வீடியோ குடுத்துட்டு போறாங்க. அந்த அம்மா நர்ஸ் அவங்க வேற. எனக்கு வந்து சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. ஏதோ சரியாயிரும். அதனால தான் சொன்னேன். எதனாலனா இந்த மருந்து சாப்பிடுங்க. இப்போ கூட யாரோ சொல்லும்போது சொன்னேன். இந்த இத டெய்லி மென்னு சாப்பிடுங்கன்னு. உங்கள தான் சொன்னேனா? யார்ட்டயோ சொன்னேன் இப்போ. அது ஆங்கர்ட்ட சொன்னீங்க. அதான் சொன்னேன். ஏன்னா, அது சொல்றாரு அவரு. எனக்கு காதுல வந்து சொல்றாரு. இத சொல்லுங்கன்ட்டு. நான் சொல்றேன். அதுல வந்து என்னன்னா, விலை மதிப்பு இல்லாத மருந்து சொன்னா சிலவங்க நம்புவாங்க. விலையே இல்லாத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க ஆஃபீஸ்லயே அன்னிதானே ஒரு பொண்ணு வேலை செய்யுது. கல்யாணம். நாங்கலாம் போயிட்டு வரோம். எனக்கு சித்தர் சொல்றாரு கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு சொல்லுங்கங்கிறாரு. நான் சொல்லிட்டு வரேன் அங்கேயே. போகல. ஆனா குழந்தை உண்டாயிட்டான். 7வது மாசத்துல குழந்தை உள்ள இறந்துருச்சு. ஆ ஜிப்மர் மருத்துவமனையில பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிப்மர் தானே அந்த பாண்டிச்சேரி. இதுல இருக்குது. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஒரு 4 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தையெல்லாம் எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுது அந்த பொண்ணு. நான் திட்டினேன் முதல்ல. நான் என்ன சொன்னேன்? பண்ணியான்னேன். இல்ல சார் அப்படி இப்படின்னுச்சு. என்னன்னேன்? இந்த மாரி
யூரின் எனக்கு வரணும்னா ஒரு மாத்திரை போடணும், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் யூரின் வரணும், யூரின் வராது. எவ்வளோ நாள் ஆனேன்? 1 மாசமா. சரி, ஸ்பீக்கரில் போட்டிருக்கு அந்த பொண்ணு. அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் நிற்கிறாரு. நான் சொன்னேன், நம்ம உங்கள் வீட்டில் எது இருக்கும் எடுத்து சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுன்றேன். சாப்பிட்டு யூரின் வந்துச்சு மாத்திரை போடாமல். அவர் இது சொல்லும்போது அந்த ஆள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆமாம், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்லி கேட்கல, இவர் சொல்லி கேட்கும்போதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் கேட்ட உடனே அந்த ஆள் மன்னிப்பு கேட்டார் என்கிட்ட. இன்னும் நல்லா இருக்கு, ஒரு குழந்தை போது நல்லா இருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு சும்மா அவங்க வீட்டில் இருக்க பொருள் தான். எனக்கு சித்தர் சொல்கிறாரு. நான் வந்து எனக்கு ஒன்றும் நானே படிக்கவே இல்லையா, சம்மந்தமாக நான் படிக்கவே இல்லையே. சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணி சொல்கிறேன், அது சரியாயிடும். கூட யாரோ புற்றுநோய் நாங்கள் ஒன்று நான் சொன்னேன், அது சாப்பிடுங்கன்னு. ஏன்னா அது சாப்பிட்டா அந்த புற்றுநோய் வந்து அந்த செல்களை அழிச்சிடும். இப்போ மருத்துவத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை சாப்பிட சொல்லுவோம். அது நிறைய விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு பைசா கூட இருக்காது, அதை போய் சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. உப்புல எவ்வளோ நன்மைகள் இருக்குது, மஞ்சளில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, தனியாவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. எல்லாமே வருமுன் காப்போம். ஒரு விஷயத்தை வர்றதுக்கு முன்னாடி காக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள். ஆமாம், உடம்பு நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டே வரவே வராதுல்ல. கண்டிப்பாக, நிச்சயம். அது ஒன்றும் இருக்குல்ல, வந்தப்புறம் சரி பண்ண முடியும். வந்தப்புறம் பல்லு வலியில் எனக்கு வந்து ஒருத்த அம்மா வந்து அழுகுறாங்க பல்லு வலியில். ஊசி போட்டிருக்காங்க பல்லில், வலிக்கு கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. எதார்த்தமாக அவங்க ப்ரொடியூசர் அவங்க வந்து வலி தாங்க முடியலதாங்கிறாங்க. சரி, ஓகே, சைலண்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் 2 3 பொடி வச்சுருக்கேன். வச்சு பல்லை வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். 2 செகண்ட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருங்க, அந்த எச்சி வந்தால் ஒழுங்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கண்ணை மூட்டை சோபாவில் உட்காருங்க. 5 நிமிஷம் கழிச்சு அந்த வலியே இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதை விட அவங்க உங்கள்ட்ட சொன்னதை வச்சு நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னு. எழுதி வச்சிருக்கேன் சார், நீங்கள் நோட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, எழுதிக்கிட்டே இருக்காரு. அதான் புக்காக போட போகிறேன். நிச்சயமா அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு முதுகுத்தண்டத்தில் பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சித்தர் ஒரு வழி காட்டினாரு. முட்டி உடஞ்சிருந்துச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு வழி காட்டினாருன்னா சொன்னீங்க. இதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் பெருசாக நடந்த ஏதாவது ஒரு மிராக்கல் இருக்கா? சித்தர் வழிபாட்டினால இது சரியாச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறது பெரிய விஷயம் சார். சித்தர் தான் பிழைக்க வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் எனக்கு சாப்பாட்டில் விஷம். ரெகுலராக. ஏன்னா நான் ஒரு மூலிகை பவுடர் சாப்பிடுவேன், அந்த பவுடரில் கலந்து ரெகுலராக கொடுத்துருக்காங்க. ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டு எனக்கு என்னென்னா இந்த இடத்துல மட்டும் 17 கட்டி, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 20 25, இந்த இடத்த சுற்றி 40 கட்டி, தலை ஃபுல்லாக சீழு ரத்தம். நான் டெய்லி தலை குளிப்பேன். குளிக்கும்போது சீலும் ரத்தமாக ஊற்றும். எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் யதார்த்தமாக ஒருத்தர் ஆஃபீஸில் வந்து நான் அவர் பார்த்தோன்னே எழுந்துச்சி வணக்கம் சொன்னேன். ஏன்னா ஜாகுவார் தங்கம் எனக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னவர், ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறார். என்ன சார் பிரச்சனைண்ணே? இல்லை, உங்கள் உடம்பு ஃபுல்லாக விஷம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாரு. எப்படி நீங்கள் உயிர் பிழைச்சிங்க அப்படிங்கிறாரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை பிழைக்கிற வாய்ப்பு இல்லை, ஆனால் பிழைச்சிட்டிங்க, இனி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கோயிலுக்கு போங்கிறாரு. நான் கூட நம்பலை. அதை போங்கன்ட்டு என் அசிஸ்டண்ட் தான் ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு தெரியாமல் எடுக்கிறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க. சரி போகிறோம். போயிட்டு ஒரு நாள் நைட்டு அந்த கோயிலில் தங்குறேன். தங்கிட்டு காலையில் போய் அங்கே ஒரு ஆறு இருக்குது, அதில் குளிக்கிறேன் சார். குளிச்சுட்டு அவங்க ஒரு தீர்த்தம் தராங்க, குளிக்கிறேன். நம்மளாம் சரி. எனக்கு இந்த முட்டியிலேருந்து சீல் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு, காஞ்சி போச்சு ஒரே நாளில். அதுக்கப்புறம் இந்த தலையெல்லாம் தொட்டு பார்க்குறேன், ஆறிடுச்சு. ஒரு நாளில் எப்படி ஆறும்? பார்த்தாங்க படிப்படியாக ஒரு 2 3 நாளில் அந்த ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே எல்லாமே சரியாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சில மூலிகை அவர் சொல்லி நான் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ திருப்பி அவர் கொடுத்த சில இது சொன்னார், இது சாப்பிடு சொன்னார், அதை எழுதி வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்து திருப்பியும் நான் நல்லா ஆகிட்டேன். எனக்கு வந்து மறக்கவே முடியாது. வேறு யாராக இருந்தாலும் செத்துருப்பாங்க, உயிர் போயிருக்கும். நான் இன்னும் ஏதோ சாதிக்கணும்னே என்னை சித்தர் பிழைக்க வச்சு. 1 வருஷம் இருக்கணும்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு குறிக்கோள் என் மூளைகிட்ட சொல்லியிருக்கேன். மூளை கேட்கணும். ஸோ அதனால் மூளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் எனக்கு தோல் சுருங்கலை, பல்லு கொட்டல, முடி கொட்டல. எல்லாம் முடி கூட விற்கான்னு கேட்பாங்க. நிறைய எழுத்துலாம் பார்த்துருக்காங்க. இன்டர்வியூ வரவங்களும் எழுத்து பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்போ உங்களுக்கு சித்தர்கள் வழிபாடு தொடர்பாகவும் சித்தர்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு இருக்கிற இன்னொரு முகம் ஆன்மீக முகம் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறையா பேசுவோம். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளுங்க. இந்த கலந்த வணக்கத்தை சொல்ல பெருமைப்படுறேன். மேலும் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது தான்,
நான் வந்து சித்தரை பற்றி பேசுகிறேன், கடவுளை பற்றி பேசினாலும் இதெல்லாம் மீறி ஒரு தெய்வம் இருக்காங்க. அதுதான் அம்மா. சித்தர்களே வந்து அம்மாவுக்கு அடக்கம் தான். அந்த அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க, குருவை மதிங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. ஏதோ பார்ட்டிக்காக சாராயம் குடிக்கிறதோ, கஞ்சா குடிக்கிறதோ, நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 200 வருஷம் வாழணும்னு இல்லை. இருக்கிற வரைக்கும் நல்ல உடம்பு திரகாத்திரமா வாழணும்னா, நீங்கள் வந்து நல்லபடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு இந்த நல்ல நேரத்தில இந்த சேனல் மூலத்துல கேட்டுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எப்பவும் சொல்ல மாரி தான். இந்தியா உலகத்திலேயே புண்ணியமான நாடு இந்தியா. அதுலயும் மிகப்பெரிய புண்ணியம் பெற்ற இடம் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து எல்லா மருத்துவமும் சரி, எல்லா வர்ம கலைகளும் சரி, எல்லா செடி கொடிகளும் சரி, இன்னைக்கு ஃபாரின்ல போனா ஏதோ ஒரு மரம் தான் வருஷம் ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம நாட்டுல ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து லட்சக்கணக்கான வேற மரங்கள் இருக்கும். அந்த அத்தனை மூலிகை. அந்த மூலிகை கொண்ட நம்ம நாடு, நம்ம நாட்ல பொறக்கிறதே பெரிய விஷயம். அந்த தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்னாலே வந்து உங்களுக்கு தமிழ்ங்கும்போது இளமையா இருக்கும். அதனால தான் தங்கத்தமிழ் பாடி வரும். அத நான் ஏற்கனவே பாடிட்டேன். அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி. ஜெய் ஹிந்த்.